சென்னை ராஜரத்தினம் மைதானம் அருகே இயக்குநர் ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. நீட் தேர்வு ரத்து செய்ய கோரியும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, கூடுதல் விவரம். ராஜரத்னம் மைதானம் அருகே இயக்குநர் ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய மாணவர்களின் சார்பாக நீட் தேர்வு முறைகேடு மற்றும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கூறி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இயக்குநர்கள் வெற்றிமாறன், அமீர், இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன், இயக்குநர் லெனின் பாரதி, ராப் பாடகர் திருக்குறள் அறிவு, நடிகர்கள் கலையரசன், நடிகை ஆண்ட்ரியா, நடிகை ரேவதி உள்ளிட்ட தமிழ் திரையினுடைய பல்வேறு கலைஞர்கள், எழுத்தாளர்கள், இசையமைப்பாளர்கள் என பல்வேறு கலைஞர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். அதே போல மே 17 இயக்கத்தின் தலைவர் திருமுருகன் காந்தி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி இயக்கத்திடம் சார்ந்தவர்களும் இதில் பங்கேற்றனர். குறிப்பாக சிபிஎம் உடைய மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் செல்வா உள்ளிட்ட பல்வேறு அரசியல்வாதிகளும் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் எனவும் டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய ஜந்தர் மந்திரில் நடைபெற்று வரக்கூடிய மாணவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் பேசிய அனைவரும் நீட் தேர்வு முறைகேடு என்பது மாணவர்களுக்கு எதிரானது எனவும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக கோரியும் இந்த ஆர்ப்பாட்டத்தினை நடத்தி வருகின்றனர். இதில் திரையுலகத்தினர், பல்வேறு அமைப்பினரும் அதே போல அரசியல் இயக்கத்தினரும் பல்வேறு கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜனனி, ஜுபின், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. அவ ஷாக் ஆகி அங்க நின்னு பாத்துட்டு இருக்கா. திருப்பி போயிட்டு தோளை தட்டி கேக்குறா, எதுக்கு பண்ணீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு. எனக்கு புரியவே இல்லை. இந்த மாதிரி என்னது இது, என்ன நடக்கிறது இது? அதே சமயத்துல நம்ம ராத்திரி ஏர்லி மார்னிங் 4 o'clock வீடியோஸ் வருது. எல்லாரும் அங்கேயே படுத்துட்டு இருக்காங்க. நேஹா போரா அவங்க ஒரு வீடியோ எடுத்து காமிச்சாங்க. ஆமா எங்களுக்கு ஃபாரின்ல இருந்து நிறைய ஃபண்ட்ஸ் வருது, அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வச்சு நாங்க ரொம்ப சொகுசா இருக்கோம், பாருங்க நடக்கிற அதே தரையில தான் நாங்க எல்லாரும் படுத்துட்டு இருக்கோம், எங்க பாத்ரூம் பாருங்க எப்படி இருக்கு, இங்கதான் நாங்க 25 நாளா இருக்கோம் அப்படின்னு. இது ஒரு 18ஆம் தேதி, ஜூலை 18ஆம் தேதி போட்ட வீடியோ. நாங்க இத்தனை நாளா இங்க இருக்கோம், எங்க சாப்பாடு பாடுங்க. அது குருத்வாரா, அங்க அப்படியே அள்ளி அள்ளி குடுக்கறாங்க சாப்பாடு, தூங்குற இடம். இதுதான் நம்ம இந்திய நாடு, ஒரு ஒற்றுமையான நாடு. இந்த ஒற்றுமையை எத்தனை பேர் கலைக்க பாக்குறாங்க பாருங்க. அதுதான் கஷ்டமா இருக்கு மனசுல. இன்னொன்னு ஒரு வீடியோ நேத்து தான் பார்த்தேன். அதுல ஏன்னா எனக்கு தூக்கம் வரல, என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் இவரை கூப்பிட்டேன். எங்கேயாவது ஏதாவது நடக்கிறதா, நான் வரணும், பேசணும், என் மனசு விட்டு பேசணும் அப்படின்னு நான் வந்தேன். அந்த பையன் ஒரு 16 வயசு பையன், அவன் ஒரு போலீஸ்காரர் ஏதோ தடுத்து நிறுத்தி இருக்காரு. மராட்டியில பையன் பேசிட்டு இருக்கான். ஏன் நிறுத்துற, எனக்கு என்னுடைய உரிமைகளை பத்தி எனக்கு தெரியும். என்னோட உரிமை ஆர்டிகல் 19, ஐ ஹாவ் த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். நீ எதுக்கு நிறுத்துற, நான் என்ன பண்றேன், நான் யாரையாவது அடிச்சேன்னா, ஏதாவது தப்பு பண்றேன்னா, தப்பா சொல்றேன்னா, என்னோட உரிமைகள் நான் படிக்கணும், அதுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்திருக்கேன். முதல் வருஷம் நீட் அவனால கிளியர் பண்ண முடியல. இப்ப இந்த வருஷம் எழுதியிருக்கான். இந்த வருஷமும் அவனுக்கான ஒரு ஒரு அந்த அப்பாவால அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலேஜ்ல சீட் வாங்கக்கூடிய இடத்துல அவன் இல்ல. அவனுக்கு படிக்க முடியாத ஒரு மாணவன் அவன் அப்படி கிடையாது. ரொம்ப சிறப்பா படிக்கக்கூடியவன், நல்ல புரிதலோடு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தான் அவன். அதே போல இன்னொரு நண்பனுடைய பொண்ணு, அவளும் படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அவளும் ஒரு வருஷம் ஸ்கூல் முடிச்சு ஒரு வருஷம் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுல எல்லாருமே என்ன நடக்குது, இங்க நீட்ன்றது மூலமா நம்மிடமிருந்து மருத்துவ கல்வியை முழுமையா எடுக்கிறதும், மருத்துவ அறிவை முழுமையா எடுக்கிறதும் தான் அதனுடைய ஒரு பெரிய
அவங்களோட ஒரு செயல்பாடாவே இருக்கு. அண்ட் திரும்பவும் ஒரு நம்மை அவர்களிடம் கைகட்டி நிற்கின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறதுக்கான முயற்சியா தான் இருக்கு. இந்த நீட் பேனுக்கு நாம தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மளும் வந்து வர்றோம், பேசுறோம், அப்புறம் அடுத்தடுத்த வேலைகளுக்கு போயிடுறோம். என்ன மாதிரி ஆட்களை நான் சொல்றேன், நான் அடுத்தடுத்த வேலைகளுக்கு போயிடுறோம். தொடர்ந்து செயல்படணும். செயல்பாட்டாளர்கள் செயல்படும் போது அவர்களோட தொடர்ந்து கூட நிக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் தயாரா இருக்கோன்றதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த முறை தொடர்ந்து செயல்படணும். அண்ட் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிற நீலம் மாணவர் ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட், நீலம் ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளுக்கு என்னுடைய ஆதரவு இருக்கும். தொடர்ந்து நான் வந்து கலந்துக்கிறேன். லெட் அஸ் ஜாயின் ஃபோர்சஸ் டுகெதர் டு பேன் நீட்.